Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. கீழடி ஆய்வறிக்கையை மத்திய அரசு விரும்பவில்லை என்பதே உண்மை என்று வரலாற்று ஆய்வாளர் மன்னன் நம்மிடம் பேசும்போது குறிப்பிட்டார். மேலும் கீழடி குறித்த ஆய்வறிக்கையை திருத்தம் செய்து மீண்டும் சமர்ப்பிக்குமாறு தொல்லியல் துறை அதிகாரி அமர்நாத் கிருஷ்ணாவை மத்திய தொல்லியல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இம்முடிவுக்கு பல்வேறு தரப்பினரும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். இந்நிலையில் தமிழரின் வரலாற்றை மறைக்க முயற்சிக்கும் ஒரு நடவடிக்கையா மத்திய அரசின் இந்த நடவடிக்கை என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. கீழடி ஆய்வறிக்கையை மத்திய அரசு விரும்பவில்லை என்பதே உண்மை என்று முன்னதாக பேசிய வரலாற்று ஆய்வாளர் குறிப்பிட்டிருந்தார். தமிழர் வரலாற்றை பின்தள்ளும் அரசியல் நகர்வா இது என்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுகின்றன. கீழடி ஆய்வறிக்கையை மத்திய அரசு விரும்பவில்லை என்பதே உண்மை என்று முன்னதாக பேசிய வரலாற்று ஆய்வாளர் தெரிவித்திருந்தார். கீழடியில் பல்வேறு கட்ட அகழ்வாராய்ச்சிக்கு பிறகு ஆய்வறிக்கை தயார் செய்யப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் மத்திய அரசு அந்த ஆய்வறிக்கையை சில திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டு திருப்பி அனுப்பியிருக்கிறது. மீண்டும் இதனால் மத்திய அரசு இதுபோன்ற நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. முன்னதாக பேசிய எழுத்தாளர்கள் சிலர் தமிழரின் வரலாற்றை உலகம் அறிய செய்ய மத்திய அரசு விரும்பவில்லை, அதன் காரணமாகவே இந்த ஆய்வறிக்கையை வெளியிடுவதில் தாமதத்தை எதிர்கொள்ளவே இந்த போன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக எழுத்தாளர்கள் நம்மிடம் பேசும்போது குறிப்பிட்டனர். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.